அண்மைச் செய்தி. தமிழக சட்டப்பேரவைக்கு 3வது நாளாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு உடை அணிந்து வருகை புரிந்துள்ளார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராம்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ். அதாவது சட்டப்பேரவை கூட்டம் கடந்த 20ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 3 தினங்களாக அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 62 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அவையில் பேச வேண்டும் என தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் சபாநாயகர் சட்டப்பேரவையில் இந்த கள்ளக்குறிச்சி சம்பந்தம் தொடர்பாக பேச அனுமதி மறுக்கப்பட்டது. தொடர்ந்து முதல் நாள் குண்டுக்கட்டாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்ற பட்டார்கள். 2வது நாளாக தொடர்ந்து பேச அனுமதி கேட்டு மக்கள் பிரச்சனை குறித்து அதாவது மீளா துயரத்தில் உள்ள கள்ளக்குறிச்சி மக்கள் பிரச்சனை குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டார்கள். அனுமதி கொடுக்கப்படாததால் தொடர்ந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். தற்போது அதே போல அந்த 3 தினங்களாகவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வருகிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 62 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அவர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பவர்கள் விடியா திமுக அரசை கண்டிக்கும் வகையில் இந்த கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள். இன்று 3வது நாளாக இந்த கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவை உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைவரும் வந்திருக்கிறார்கள். தற்போது அவை துவங்க இருக்கிறது. உள்ளே இன்றும் இதே போல கள்ளக்குறிச்சி பிரச்சனை தொடர்பாக பேச இருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது அதிமுக சட்டமன்ற தலைமையில ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.